ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை பயிறு தோசை. ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவி தரும். டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசி, 2 டம்ளர் பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். அரைச்ச உடனே ஊற்றிடலாம். ஹெல்த்தியானது கூட. பச்சை பயிறு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸும் ஆகும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். ஒரு பெரிய மிக்ஸி ஜார்லாம் வந்திருக்கு. இது கூட 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஜீரகம் 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்து மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மாவு அரைச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனட்டையும் மாவு நல்லா தோசை பதத்துக்கு போட்டுட்டு நல்லா உங்களுக்கு எவ்வளோ தூரம் மெலிசாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியானது கூட. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. இல்லை வெறுமனே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.